பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபுல்லாக அப்புறம் நெட்டு யூஸ் பண்ணவே முடியாதுயா. கையும் சும்மா இருக்காது, பைத்தியம் பிடிச்சி போயிடும். குவான்னு ஒரு வித்தியாசமாக ஒரு ஜீவன் கத்துது. ஆனால் அது என்னன்னு தெரியல, குழந்த மாதிரியே இருக்குது கத்துறது. காக்கா அப்படி கத்தாது. நிஜமாவே இன்னைக்கு தாத்தாவை எதிர்பார்க்கலாமா? சரி தங்கையே, இந்த தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் மனம் திருந்தி விட்டீர்கள். நன்கு ஓய்வெடுங்கள். ஓகே. என்னமா தரிசனம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. யாருக்கு தரிசனம் கொடுக்க போறீங்க? கோயிலுக்கு போக போறீங்களா? விரதம் இருக்கீங்களா? இந்த தாத்தா ஒரு முறைதான் காட்சியளிப்பேன், சரியா? கடவுள் தான் ஒரு தடவை காட்சியளிப்பாங்க, தாத்தாவும் அப்படி காட்சியளிப்பாங்க. மரம் செடி கொடி எல்லாம் காற்றில் அசைகிறது, நடனம் ஆடுகிறது. லைவில் இருக்கும் 4 சிசிடிவி கேமராக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாங்க, வணக்கம். வந்து ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்படி இருக்கிற 4 மெசேஜ் அப்படி குறுக்குன்னு பார்க்கக்கூடாது, நல்லா இல்லை. நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, வந்து நேராக உட்காந்து ஹாய் சொல்லி ஹவ் ஆர் யூ சொல்லுங்கள். நான் சரி நிரந்தர புகைப்படம் ஒன்றை அனுப்புகிறேன். அனுப்புங்க. அப்போ லைவை கட் பண்ணட்டுமா? பாய் சொல்லுங்க அண்ணா. பிரதீப் அண்ணா பாய் சொல்லுங்க, லைவை கட் பண்ணுறேண்ணா. சகோதரன் அவர்களே, கொஞ்சம் வேலை இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும். 3 நபர் எட்டி பார்க்கிறீர்கள் லைவில். அந்த 3 பேரும் 3 ஹாய் 3 லைக் செய்கிறீர்கள். இன்னைக்கு என் தம்பியை காணும். எனது பேர குழந்தைகள் வந்தால் நன்கு பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இந்த கமெண்டெல்லாம் போடையில் இந்த பிள்ளைங்க என்ன சிரிச்சிருக்கும். கக்கப்பக்கான்னு சிரிச்சுக்கும். விழுந்து சிரிச்சுக்கிட்டேன். சண்டை போட்டுக்கொண்டு இருக்க போகிறாங்க. ஆமாம், 4-5 பேர குழந்தையில வராங்க. ஒரே ஒரு பொண்ணு அது காலேஜ் பிடிக்குது. அந்த பொண்ணு அது யாரோட சண்டை போட போகுது? அதெல்லாம் சண்டை போடாது, சமத்து போயிடும். ஒடிக்கை இருக்கும், பச்சைன்னு இருக்கு பார்த்தீங்களா? அழகாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. வேடந்தாங்கல் பறவை வந்து சரணாலயம் கூடு கட்டி சென்று விட்ட மாதிரி இருக்கிறது. என்னோட மொபைல் கிளாரிட்டி இல்லை, சூப்பராக இருக்கும் வீடியோ. ஆஹா, செம்பருத்தி பூவு நிறைய இருக்கிறது என்று அருமையாக இருக்கிறது. இந்த தாத்தா விடை பெறட்டுமா? விடை கொடுங்கள். செம்பருத்தி பூ கண்களுக்கு தெரிகின்றனவா? இல்லை, எனது கண்களுக்கு தான் தெரிகிறதா? வலை வேற இருக்கு, வலையெல்லாம் ஒரே தூசியாக இருக்கு. சரி விடுங்க, விடை பெறுங்கள். நன்கு தெரியலை. ஆமாம், வலை இருக்குல்ல, கொசு வலை இருக்குல்ல, வெளியில் போனால் நல்லா தெரியும். இன்னைக்கு தான் இவ்வளோ செம்பருத்தி பூ கொடுத்துருக்கு. அடுப்பில் வேற சாதம் வேற இருக்கு. நன்கு தெரியல. ஸோ வெளியில் எவ்வளோ வேலை இருக்குது, அப்படியே போட்டு நான் பாட்டுக்கு லைவ் போட்டேன். ஆஹா, இன்னைக்கு நிறைய பூ பூத்துருக்கேன், சூப்பர், அழகா இருக்கா? அது அங்கு ஒரு பட்டாம்பூச்சி பறந்து செல்வது மட்டும் நன்கு தெரிந்தது. இப்போ நல்லா இருக்கா பாருங்கள். இதுதான், இது வழியாக தான், இந்த ஜன்னல் வழியாக தான் நான் காமிச்சேன். இப்போ நல்லா இருக்கா? நல்லா தெரியுதா?